கடையில் கெமிக்கல் கலந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணியும் க்ளீன் ஆகல. அப்போ கவலையை விடுங்க, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம 10 பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டாய்லெட்டை நல்லா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னே வந்து கடைகளில் வந்து அதிகமான விலையில் நமக்கு வந்து லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வந்து நமக்கு விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி டாய்லெட் மட்டும் க்ளீன் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு டாய்லெட்டோட டோரையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உப்பு கரம் பிடிச்சி நல்ல ஒரு கரையாக இருக்கிற டோரையும் க்ளீன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு மக்கு இதெல்லாமே வந்து நல்ல குலகுலப்பு தன்மையாக கருப்பு படிஞ்சு மஞ்சள் பிடிச்சி அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் அதையும் நம்ம க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா வந்து அழுக்கு பிடிச்சி போய் அங்கங்கே வந்து நல்லா மஞ்சள் கரை பிடிச்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் வந்து கடற்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால நிறைய உப்பு பிடிச்சும் இருக்குது. நான் வந்து ஒரு 2 வாரமாகவே க்ளீன் பண்ணலை, வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பொருள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தேவைப்படாத பிளேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு கோலா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம துணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பவுட்ரு, அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எக்ஸல் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பக்கமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு லிக்யூட் வந்து ரொம்ப ரெடி பண்ண போகிறோம். நான் ஹோட்டலில் பார்சல்லாம் நமக்கு வந்து பிரியாணி வந்து தருவாங்களே அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து எந்த பேஸ்ட் வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெப்சரன் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் முறை வந்து நல்லா வந்து பொங்கி வரும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து அடுத்தது என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அது புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கரண்டி அளவு சேர்த்து, உங்களுக்கு அதிகமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 கரண்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து ஒரு க்ரீமி பதத்துக்கு நமக்கு ஒரு லிக்யூடு, சூப்பரான ஒரு லிக்யூட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பவுட்ரு ரெடி பண்ணோம் இல்லையா, கோலமாவு, பேக்கிங் சோடா, நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே நல்ல பாத்ரூம் ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து அதிகமான உப்பு கரை பிடிச்சி மஞ்சள் கரை பிடிச்சி அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கையால் நல்லா தூவிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சர்ஃபெக்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கை வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம தெளித்து முடிச்சுட்டு உடனே வந்து கையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி குச்சி தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அதிகப்படியான மஞ்சள் கரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குச்சி தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து சொரசொரப்பு தன்மையில், ஏன்னா நம்ம கோலமாவெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கரை நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கிங் சோடாலாம் வந்து பாத்ரூம் நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த சோப்புத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு இருக்கிற அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால தான் நம்ம இதெல்லாமே சேர்த்துருக்கோம். கோலமாவை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்ல குறகுறப்பு தன்மையாக நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு புதுசு மாதிரி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டோன்னா அதே மாதிரி நல்லா வந்து குச்சி துடைப்பம் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி தொடப்பெல்லாம் இல்லை, வெறும் ப்ரஷ்ஷு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ப்ரஷ்ஷு வச்சு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பேஷண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய பேஷண்ட் தான், அதனால் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அதையும் நல்லா வந்து தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேஷண்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேஷண்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரஷ் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். எங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற அந்த பக்கெட் பாருங்கள் எந்த அளவு கருப்பு பிடிச்சி போய் இருக்குது. அதையும் நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நம்ம வந்து பேஷனை வந்து க்ளீன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பேஷனை தேய்ச்சி எடுத்துடலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ஃப் தூள் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
2-3 டைம் நல்லா வந்து தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா குச்சி திறப்பம் வச்சு நல்லா வந்து கூட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் நமக்கு சொரசொரப்பு தன்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த டிப்பை வந்து மறந்துடாமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 டைம் வந்து கழுவி விட்டுடலாம். கழுவிட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து நல்லா கழுவிட்டோம் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒரு டைம் கழுவினோம் அப்படின்னாவே கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் போனாங்க அப்படின்னா வலிக்கி விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து நல்லா வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு தண்ணி ஊற்றுற இடம்லாம் வந்து ரொம்ப வந்து மஞ்சள் பிடிச்சி போய் எப்படி கரையாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டாய்லெட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற பக்கெட் மக்கை தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு நல்லா குழப்பு தன்மையாக வந்து மஞ்சள் பிடிச்சி போய் அழுக்கு பிடிஞ்சு போய் இருக்குது பாருங்கள். நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா லிக்யூடு, அந்த லிக்யூடு வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பாத்ரூமோட மக்கு அந்த பக்கெட் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து எப்படி வீட்டில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கெட்டில் வந்து அப்படியே ஸ்பூன் வச்சு ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டதுக்கப்புறமா ஏதாவது உங்ககிட்ட வந்து வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் வந்து தேங்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நார்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம விலக்கி முடிச்சுட்டு இதை கூட நம்ம தூக்கி போட்டுக்கலாம். அதனால் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் நார் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லிக்விட் எடுக்கும்போது எந்தளவு ஒயிட்டாக இருந்துச்சு, ஆனால் இந்த எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அழுக்கு பிடிச்சி நம்ம க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து கருப்பாக வருது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் மக் வந்து இந்த நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் மக்கை வந்து விளக்க முடியாத அளவுக்கு சில பேர் வந்து ஜாபுக்கெலாம் போவாங்க, அப்படின்னா கை குழந்தை வச்சுட்ருப்பாங்க. அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு டெய்லி நினச்சிட்டே இருப்போம். ஆனால் வந்து அது ஒரு நாள் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து டைம் வளர்ந்துட்டே போய்டும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பக்கெட் மக்கெலாம் வந்து ரொம்ப ஓவராக ஒரு அழுக்காக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து நம்ம கடையிலலாம் நிறைய காசு கொடுத்து வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் கடையில் விற்கிற பொருள்லாம் ஓவர் கெமிக்கலாக இருக்குது. அது வந்து கைக்கு வந்து அந்தளவு சில பேருக்கு எல்லாருக்குமே வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாத்திரமும் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து க்ளீன் ஆகும். அதே டைமில் நமக்கு காசும் வந்து மிச்சமாகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி பக்கெட் இருந்துச்சு, இப்போ எந்தளவு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து மக்கை இதே மாதிரி நம்ம எப்படி வந்து பக்கெட் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி மக்கையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண லிக்விடை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்பூனில் ஊற்றிட்டு தேங்காய் நாரை அப்பப்போ நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கணும். அப்படியே வச்சு நம்ம வந்து விளக்கக்கூடாது. இப்போது நம்ம பின் சைடும் வந்து பங்கோட பின் சைடு பாருங்கள் எந்தளவு வந்து அழுக்காக படிஞ்சு போயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம சோப்பெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து டக்குன்னு உடனே வந்து அதே ஸ்டேஜுக்கு பாசி பிடிச்சி போய் அழுக்கு சேர்ந்துடும். நம்ம இந்த மாதிரி சோடா உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்தளவு சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து பாசி பிடிக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு வினிகர், சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். பக்கெட் மக் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா பளிச்சின்னு பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தளவு சூப்பராக நம்ம பளபளப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவு மோசமாக இருந்த பக்கெட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பக்கெட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. டாய்லெட்டையும் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கிற டோரை தான் வந்து நம்ம சுத்தமாக கண்டுக்கவே மாட்டோம் இல்லையா, அதையும் இன்றைக்கி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண லிக்விடை தான் வச்சு இன்றைக்கி வந்து டோரையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு லிக்விட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து டோரையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், பக்கெட் மக்கையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து நம்ம தனித்தனியாக வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நேரத்தில் 2 வேலையை நம்ம சூப்பராக முடிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து எப்படி வந்து அந்த லிக்விடை வந்து கொஞ்சமாக அதே தேங்காய் நார் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காய் நாரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டைம் வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ டோரையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவு நல்லா உப்பு படிஞ்சு போய் எந்தளவு வந்து மோசமான நிலையில் இருக்குது பாருங்கள் டோரு. இதையும் வந்து நம்ம 2 சைடுமே வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டைம் லிக்விட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து 2த்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம டோருக்கு வந்து அந்தளவு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். டக்குன்னு வருவோம், டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவோம், அப்படின்னா வந்து பக்கெட் மக்கை க்ளீன் பண்ணுவோம். டோரை வந்து அந்தளவு நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம். நம்ம இந்த மாதிரி வந்து பக்கெட்டுக்கு ரெடி பண்ண லிக்விடே வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி டோரையும் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா வேலையுமே சூப்பராக வந்து நம்ம முடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த டோரையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கிளாத்தை வச்சு நம்ம துடைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே நல்லா பளபளப்பாக இருக்கும் டோரு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து பாத்ரூம் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து மக்கில் ஊற்றி நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா தெளித்து விட்டுடலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சு ஏதாவது வேஸ்ட் பாட்டிலில் நம்ம ஊற்றி ஹோல் போட்டு நம்ம பாத்ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வரும்போது போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை தெளித்து விட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.